நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் நாம் நினைக்கிறத நடத்தி காட்டக்கூடிய தைரியமும் வீரியமும் கொண்ட துளாராசி நண்பர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சரிதான் சார். அது எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, மாத பலனாக இருந்தாலும் வருட பலனாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டைப்பு, ஒரு ரித்தம், அதுபடி தான் சார் நான் போவேன். அடுத்தவங்க சொல்கிறது அதிகமாக எடுத்துப்பேன், ஆனால் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் தான் நாம். இப்போ எதிர்வரக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும்? எல்லோரும் சொல்கிறாங்களே சார், அந்த யோகம் இந்த யோகம். நிச்சயமாக யோகம் தான் சார். அதுவும் ஒரு 4-5 ராசியில் நம்ம ராசி ஒரு அற்புதமான ராசி. கோடீஸ்வர யோகம்னா நிச்சயமாக இந்த குரு நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறார். அதனால் நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்றது ஒரு எதிர்பார்ப்பு தான் சார். எந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் நம்ம நைட்டு படுக்கிறோம், மார்னிங் எழுந்திருப்போம் இல்லையா, அப்படின்னு நினச்சி தானே ஒரு எதிர்பார்ப்போடு எழுந்திருக்கோம். நான் இதை சம்பாதிப்போம், இதை செய்வோம், வீடு வாங்குவோம், வாகனம் வாங்குவோம், இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கையே. இந்த குரு நமக்கு துளாராசிக்கு 8ல் இருந்த குரு 9க்கு போகிறார். அஷ்டமத்தில் குரு அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ் தான் இருந்திருக்கும் இது வரைக்கும். இந்த ஒரு 1.5 வருடங்கள் அது மட்டுமல்ல, சனியும் 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருந்திருக்கார். அந்த சனியும் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ அதை பார்க்கலாம். பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மே மாதம் நிகழக்கூடிய 2025 மே மாதம் 14ஆம் தேதி இரவு மிட்நைட் நிகழக்கூடிய குரு பயிற்சி. அதனால் துளாராசிக்காரர்களை நமக்கு என்னென்ன ப்ளஸ்ஸு, ஏதாவது சின்னதாக மைனஸ் இருக்கா, என்ன பண்ணால் ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம சொன்னோம் இல்லையா எதிர்பார்ப்புன்னு, அந்த எதிர்பார்ப்போடு நமக்கு எதிர்பார்ப்பில் என்ன இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா. 85% மார்க் வாங்குறவங்க 90% வாங்க மாட்டோமா, 92% வாங்க மாட்டோமா, 95% வாங்குறோம், இன்னும் ஒரு மார்க் கூட வாங்க மாட்டோமா, இப்படி தானே எதிர்பார்ப்போம். அதே மாதிரி துலாத்துக்கு 2ல் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன் சனி ராகு, மேஷத்தில் சூரியன் புதன் 7ஆம் வீட்டில் உச்சம், அடுத்தது மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, 12ஆம் இடத்தில் கேது, அது 11ஆம் வீட்டுக்கு போகிறார். ராகு கேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி, அதில் சனி பயிற்சியும் சேர்த்து சுக்கிர சூரிய பயிற்சிகளையும் சேர்த்து தான் நம்ம பலன் சொல்கிறோம். மெயினாக துளாராசினாலே சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்கு வந்தவர்கள். இப்போ நமக்கு எந்த திசை நடக்கிறது, அந்த எந்த திசையில் இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும், இன்னும் என்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பேசிக்காக நாம் இந்த துளாராசிக்காரர்கள் அப்படின்னாலே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹேண்ட்ஸம் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடியவர்கள், அதை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், டீசெண்டாக பழகணும் சார், அடுத்தவங்ககிட்ட சலச்சலன்னு பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். நாம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஃபேர் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அதிகமாக ஒரு இமேஜினேட்டிவ் திங்கிங்கோடு இருக்கக்கூடியவர்கள் நமக்கு. இது எல்லாம் இந்த குரு என்ன 5ஆம் பார்வையாக குரு நம்மளை பார்க்குறாரு. அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், நம்ம வீட்டை குரு பார்க்கறதுனால நமக்கு எப்பயுமே நம்ம நினைக்கதை சாதிக்கக்கூடியவரான இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கிறது. ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்தோம், என்ன இந்த வாழ்க்கை என்னடா இது, 2 தரம் ப்ரமோஷன் தட்டி போகிறது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, போனஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல, அந்த போனஸ் வந்ததுன்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சேன், இல்லை வேறு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூமுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து நல்ல இடமா மாறலாம்னு நினச்சேன், இதெல்லாம் நடக்கலையே. நடக்குமா? இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம பேசலாம் அதுக்கப்புறமும். துளாராசிக்காரர்களை நமக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. ஒரு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும் தோற்றம். நம்ம வீட்டில் முதல்ல க்ளீன் பண்ணுவோம், எப்பா இதெல்லாம் ஓல்டுப்பா, இதெல்லாம் வேணாம், தூக்கி போடு, புதுசாக வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே மாதிரி வீட்டை மாற்றுறதுல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றுறது, இந்த டேபிள் மாற்றுறது, வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா கார்பெட் வாங்கி போடுறது, இதெல்லாம் சின்னதாக நம்ம கர்டன் வாங்கி போடுறது, இதெல்லாம் நம்ம அழகுபடுத்தக்கூடியவர்களாக இந்த குரு பயிற்சி நமக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருவதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. அடுத்தது நமக்கு ஒரு பெரிய லாபத்தை தரக்கூடியதாகத்தான் நமக்கு நம்முடைய ஸ்டேச்சர் இருக்குது நமக்கு. அதனால் நம்முடைய குடும்பம் நம்மளை இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துட்டு போனவெல்லாம் இன்னைக்கு நின்று பார்த்துட்டு போவான். அந்த லெவலுக்கு இந்த குரு பயிற்சி நமக்கு வைக்கும். என்னென்னா இது வரைக்கும் நம்ம காது பட பேச மாட்டாங்க, நமக்கு அப்படி காதில் வரும்,
இங்கே போகிறது அங்கே போகிறது பேசுகிறது. நம்ம ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனோம்னா சில பேர் நம்ம உற்றார் உறவினர்கள் அவங்க பேசுகிறது கேட்கணுமா, இப்போது அவங்க அடக்கி வாசிப்பாங்க. ஒன்று நம்ம மேலே இருக்கிற மரியாதை அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துடும். இதனாலலாம் அவங்க அடக்கி வாசிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்தது சில பேருக்கு சில விதமான மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது சார். அதிகமாக ஹெட்டேக் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது சார், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தலைவலி வருவதற்கு சாதாரணமாகவே துளாராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இது இருக்கும். அதுலேயும் கண் காது நீர் சம்மந்தப்பட்ட ஜலதோஷம் சேர்ந்து அந்த என்ன சொல்லுவாங்க பின்னாடி வரக்கூடிய மண்டையில் வரக்கூடிய அந்த தலைவலி அதனால் செலவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் நாம் நிதானித்து பார்த்துக்கணும். 6ஆம் வீட்டில் நம்முடைய வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சனியோடு சேர்ந்துருக்கார். சனி ராகுவோடு சேர்ந்து அந்த குரு பயிற்சியும் போது அங்கே உட்கார்ந்துருக்கார். அதனால் நமக்கு அவர் 12ஆம் வீட்டு வரை பார்க்குறார். செலவினங்களை அதிகப்படுத்தி தருவதற்கு, அதே மாதிரி அப்டமன் விதமான பெயின் வருவதற்கு, கிட்னி சம்பந்தமான அப்டமன் விதமான பெயின் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் ஏறெடுத்து பார்த்துக்கங்க. சில பேருக்கு மூட்டு வலிகள் இருக்கும், நம்ம முதல்ல அதை பேசிடுவோம். மூட்டு வலிகள் இருப்பதற்கு, அந்த மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதையும் நம்ம நிதானித்து ஒரு தடவை 2 தடவை சிந்தித்து பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. அதாவது செலவு பண்ணணுன்னா செலவு பண்ணிடுங்க சார். சரி நாளைக்கு பார்த்துப்போம், நாளைக்கு போய்க்கலாம் டாக்டர்கிட்ட. பல்லு வலிக்கிறது ஒரு நாள் ஆச்சு, ஒரு மாத்திரை போடுறோம், ஓகே. 2 நாளாக அது போயிட்டே இருக்குது, 3ஆவது நாள் ஆகிடுது அப்படின்னா மரியாதையாக டாக்டர்கிட்ட போயிடுங்க. 1 நாள் 2 நாள் பொறுக்கலாம், அவ்வளோதான். அதற்கு மேலே அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளம். அதற்கான சொல்யூஷனை தேடுறது தான் நமக்கு வழி. ஏன்னா அந்த சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு குரு காத்துட்ருக்கார். நாம் போய் அந்த சொல்யூஷன் வாங்கணும் இல்லையா? கடையில் பொருள்கள் இருக்குது, நம்ம போனால் தானே கடைக்கு வரும். எல்லாமே அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டா வருமா? அங்கேயும் இல்லாத பொருள்லாம் இருக்குல்ல இல்லையா? அந்த மாதிரி சில சந்தர்ப்பம் நாம் போனோம்னா நமக்கு கிடைக்கும். அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். நான் அடிக்கடி சொல்லக்கூடியது. ஒரு விசாரணை ஒன்றே ஞாபகம் வருது. ஃபாரின் போகிறவங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார். அதுவும் ராகு நமக்கு 5ஆம் வீட்டுக்கு வரார், 6ஆம் வீட்டில் இருக்கார் இப்போதைக்கு. அதனால் அவர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போய் கொடுத்துட்டு போயிடுவார். போகிறதுக்கு முன்னாடி அது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு இந்த குருவினுடைய வீட்டில் இருக்கார். அது குருவினுடைய வீடு, உபயராசியினுடைய வீடு. அதனால் ஃபாரின் போகிறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நமக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். இப்போயே போட்டுருங்க. இந்த இதுவை கேட்குறவங்க, காணொலியை கேட்குற போதே அதற்கான முயற்சிகளை எடுத்து விட்டோமே. ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருடத்தில் நிச்சயமாக பலன் தந்துடும். ஃபாரின் போகிறதுக்கு எதுவாக இருந்தாலும் நமக்கு சான்ஸ் இருக்குது, போயிட்டு வந்துடுவோம். ஆனால் முயற்சி எடுக்கணும். எஸ்பெஷலி சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்கள், எந்த கலையாக இருந்தாலும் சரிதான், அந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கு, வெளி மாநிலம் வெளி ஊர் செல்வதற்கு, நாடகத்துறையாக இருந்தாலும் இங்கே சென்னையில் இருக்குமா திருச்சியில் போய் நாடகம் போடுறது, அந்த மாதிரி பாண்டிச்சேரி போய் நாடகம் போடுறது, அந்த மாதிரி வெளியிடங்களுக்கு சென்று பரப்புவதற்கான போய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார். அதனால் இப்போயே அதற்கான முயற்சியை நாம் எடுத்துக்கணும். இது 2வது. அடுத்தது, இந்த நம்முடைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தைரியத்தை விடக்கூடாது. 2ஆம் வீட்டுக்குடையவனான செவ்வாய் நமக்கு 7, 8, 9, 10 9லேயும் 10மாக இருக்கார். இனிஷியலாக 9, அப்புறம் 10. செவ்வாயினுடைய மூமெண்ட் நமக்கு தெரியும். அதனால் 2ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் அப்படிங்கிறது 2க்கும் 7க்கும் உடையவன். அதனால் நமக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த, நிஜமாகவே சொல்கிறேன், இந்த 2.5 வருடம் இருக்குல்ல, மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய வருடம். சனி குரு இப்போ 7, 8, 9ல் இருக்கார். 9லேருந்து 10க்கு வந்தாலும் 11க்கு வர வரைக்கும் இந்த 2.5 3 வருடங்கள் நமக்கு நிச்சயமாக 1.5 3.5 வருடங்கள் சொல்லலாம் சார். சனி பயிற்சி வரைக்கும் இதை நம்ம நல்ல கேஷ் இன் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை தருது. அதை எல்லா விதத்திலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கேயாவது சுற்றி பார்க்கணுன்னா இப்போயே போயிட்டு வந்துருங்க. அதுக்கு நல்ல வருவாய் இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு என்ன, நமக்கு ஃபாரின் போகணுன்னு எழுதி வச்சுருக்கு, வெளி இடங்கள் போகணுன்னு எழுதி வச்சுருக்கு. அதனால் டூரிசம் சொந்தமாக போனாலும் சரி, அல்லது வேறு எப்படி போனாலுமே, வேறு இல்லையா புக் பண்ணி போனாலும், அதெல்லாம் ஒரு முயற்சி எடுத்தோம்னா நடத்தி கொடுக்கக்கூடியவராக குரு பயிற்சி அமைந்திருக்கிறார். நார்மலாக நமக்கு இது 3ஆம் இடம் 4ஆம் இடம் சனியினுடைய வீடு. அந்த சனி நமக்கு இப்போ நம்முடைய 12ஆம் வீட்டை வரை பார்க்குறார்.
6ஆம் வீட்டில் உட்காந்து 12ஆம் வீட்டை பார்க்குறார். நம்முடைய 3ஆம் வீட்டை பார்க்குறார். சனியனுடைய பார்வை நமக்கு, அதாவது 8ஆம் வீட்டுக்கு இருக்குது. 3ஆம் பார்வையை 8ஆம் வீட்டை பார்க்குறார். அது மட்டுமல்ல, நம்முடைய 3ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்குறார். இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது 3ஆம் வீட்டுக்கு குருவினுடைய பார்வை இருக்குது, சனியனுடைய பார்வை இருக்குது. அது தவிர 4ஆம் வீட்டுக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. அதனால் எதிர்பாராத செலவினங்கள், அந்த செலவினங்கள் நல்ல விதமாக செய்யக்கூடியதாக. சார் அப்படின்னா புரியல அப்படின்னா, நம்ம கையை விட்டு காசு செலவழிக்க மாட்டோம், ஆனால் கடன் வாங்கி செலவழிப்போம். சில பேர் சொல்லுவாங்க, கடன் வாங்காதப்பா, கடன் வாங்குறது தப்பு. கடன் வாங்குறது நல்லது. எல்லாத்தையுமே இப்போ 60 லட்சத்துக்கு நம்ம வீடு வாங்கணும்னா 60 லட்சம் நம்ம சேர்க்கறது எப்போ வீடு வாங்குறது இல்லையா? யாரோ ஒருத்தர் கடன் தராங்க போது அதை வாங்கிப்போம். அதை எப்படி நல்ல சீக்கிரமாக அடைக்க முடியும் அப்படின்னு சிந்தித்து அதை செய்யணும். அதுதான் சாமர்த்தியம். நம்மளால் இப்போ சில பிஸ்னஸ் மேனை கேட்டிங்கன்னா சொந்த பைசா போடவே மாட்டாங்க. சில பிஸ்னஸ் மேன் சொந்த பைசா போட்டு மட்டுமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சில பேர் சொந்த பைசாவில் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, கடன் வாங்கியே பிஸ்னஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கடன் வாங்குவதற்கு, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு பிஎஃப் லோன் வாங்குறது, அல்லது வீடு கட்டுறதுக்கு வெளியிலேருந்து ஹவுசிங் போர்ட்லேருந்து வேறு ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ்லேருந்து லோன் வாங்குறது, இதெல்லாம் வாங்கினோம்னா ஏன்னா அது நமக்கு வரக்கூடிய செலவு ஒரு பக்கம், ஆனாலும் வரவு ஒரு பக்கம். இது ரெண்டையும் சேர்க்கறதுனால நிச்சயமாக என்ன, குரு பயிற்சி, சனியனுடைய பார்வைகள், இதெல்லாம் நமக்கு இருக்கச்சே இந்த செலவினங்களும் வரும். அதை நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கிறது, நாம் தான் அதை திங்க் பண்ணணும். அதில் சாதாரணமாகவே துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கில்லாடி தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் அதுவும் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இவருடைய நட்சத்திரம், சக்கரத்தாழ்வார் நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருடைய நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம். கேட்கவே வேண்டாம், எல்லாருமே அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், அடுத்தவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். நாமும் அப்படித்தான். அதனால் அதுவும் இப்போ இருக்கிற குரு பயிற்சியினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நல்லா இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரும் சார். நம்ம பிரச்சனை பற்றி பார்க்கலாம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பார்க்கலாம். மனுஷன் இருந்தால் பிரச்சனை இருக்கும், ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ் இருக்கும் இல்லையா, மேடுன்னு இருந்தால் பள்ளம் இருக்கும், அந்த மாதிரி தான். அடுத்தது நம்மளால் இப்போது சனி நமக்கு 5ஆம் வீட்டுக்கு 4க்கும் 5க்கும் உடையவன் சனி. சனியினுடைய சனி இருக்கிறது குருவனுடைய வீட்டில், குரு இருக்கிறது புதனுடைய வீட்டில். அந்த புதன் இருக்கிறது இப்போது இன்னொன்று பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, சூரியன் உச்சம். இந்த ஒரு மாதம் இருக்கு இல்லையா, சூரியன் நம்ம வீட்டை 7ஆம் வரையை பார்க்குறார் குருவனுடைய பயிற்சியும் போது. கிட்டத்தட்ட 14ஆம் தேதி குரு பயிற்சி அப்படின்னா அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியும் போது சூரியன் உச்சம். அதை கணக்கில் வச்சு பார்க்குற போது நம்முடைய தாய் தந்தையரால் நமக்கு நன்மைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி தந்தை வழியால் நமக்கு நன்மைகள், அத்தையோ சித்தப்பாவோ அத்தை பசங்களோ நமக்கு நன்மை செய்வதற்கு, நாம் கொஞ்சம் ஒரு பைசா வேணும், ஒரு 5 லட்சம் வேணும்டா கொடுக்கறதுக்கு, இப்படி செய்வதற்கு அத்தை பசங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு நன்மை செய்வதற்கு இந்த குரு பயிற்சி நமக்கு அவர்களை ஊக்குவிக்கிறது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல புகழை தேடித் தருவதற்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது சார். இந்த குரு பயிற்சி ஒன்று நம்ம ஒரு நீச்சல் போட்டியில் பரிசு வாங்கிறது, அல்லது ஒரு தடகள போட்டியில் பரிசு வாங்குறது, டென்னிஸில் பரிசு வாங்குறது எதுவுமே இல்லை. நம்ம ஒரு ஸ்கூலில் அல்லது காலேஜில் அல்லது நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், அந்த ஆஃபீஸில் ஏதோ ஒரு போட்டி வைக்கிறாங்க, அந்த போட்டியில் ஒரு பரிசு வாங்குறது. இப்படி இந்த குரு பயிற்சியில் ஒரு பரிசு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு. இந்த பரிசே கிடைக்கல, நம்ம ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கோம், 45 வயசுக்கு மேலே இருக்கோம்னா நிச்சயமாக பரிசு உண்டு. பரிசும் கிடைக்கல அப்படின்னா கோடீஸ்வர யோகம் நமக்கு நிச்சயமாக உண்டு. நமக்கு நிறைய பண வரவு இருக்குது. அது சின்ன வியாபாரியாக இருந்தாலும் பெரிய வியாபாரியாக இருந்தாலும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சிந்தும் சந்தேகமில்லை. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கணவன் மனைவி உறவு கேட்கவே வேண்டாம் சார், நிஜமாகவே நல்லா இருக்குது. அதை நாம் இன்னும் மேம்படுத்திக்கணும். 5ஆம் வீட்டுக்கு நம்முடைய பார்வை, நம்முடைய 5ஆம் வீட்டுக்கு குருவனுடைய பார்வை இருக்குது, நம்முடைய வீட்டுக்கும் துளாராசிக்கும் குருவனுடைய பார்வை இருக்குது. அதனால் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு அப்படின்னுச்சு இப்போ நம்ம தனியாக என்ன தசை நடக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த திசையில் இந்த குரு பயிற்சி எப்படி நமக்கு பலனை தரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரணமாக கணவன் மனைவி உறவுன்றதுனால நாம் முயற்சி எடுத்தோம்னா
குழந்தை பிறப்பதற்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு வழி இருக்குது சார் வாழ்க்கையில். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன செலவுகள், அதாவது இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, மற்ற பயிற்சிகளையும் வைத்து பார்க்கும்போது சின்ன சங்கடங்கள், வீட்டிலே சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனாலையும் சின்ன சங்கடங்கள் வரும். ஒரு பொருள் தொலைந்து போகிறது, பொருளின் இழப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக உண்டு இந்த குரு பயிற்சியில். அது கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்துங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா பிரச்சனைகளை நம்முடைய காணொளி பார்ப்பதற்கு எழுத தெரியும். அதிகமாக சொல்வதில்லை, கோடி தான் காட்டுவதில்லை. எதுக்கு நம்ம பிரச்சனை வரும்னு அதையே நினச்சிட்டு இருக்கிறது. அதனால் பிரச்சனையை அதிகமாக சொல்கிறது. நல்லது வரும்னு நினச்சா மனசு நல்லாயிருக்கும். இங்கேருந்து திருப்பதிக்கு போகிறோம், திருச்செந்தூர் போகிறோம், முருகனையும் பெருமானையும் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, திரும்பி வந்துடுவோமோ, 10 மணி நேரம் நிற்போமோ, இப்படி இல்லாமல் நினச்சிட்டு போவோம். அப்படிலாம் இல்லை. போவோம், நல்ல தரிசனம் கிடைக்கும், பார்ப்போம், அருள் கிடைக்கும், திரும்பி வருவோம். அப்படிதான் நினச்சின்னு போவோம். அப்படியே நினைப்போம், நல்லதாக நினைப்போம், நல்லதாக நடக்கட்டும். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். சந்திரனுடைய வீடு கடகம், நமக்கு 10ஆம் வீடு. துளாராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல செவ்வாய், இப்போ செவ்வாய் இருக்கார். இந்த குரு பயிற்சியும் போது செவ்வாய் இந்த இடத்துல இருக்கார். அதனால் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் தரக்கூடியதாகவும் இந்த குரு பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம், நல்ல லாபம் தரக்கூடியதாகத்தான் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு. அதே மாதிரி ஷேர்ஸில் போடணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக மருத்துவ ஸ்கிரிப்டில் போடுங்க. புறவங்கிற மாதிரி இருக்கிற அதுன்னு இல்லை, நீங்கள் பார்த்துட்டு போடுங்க ஷேர்ஸில். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட், அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்கள ஷேர்ஸில் போட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். அதே விஷயத்தை எதில் மாதிரி ஷேர்ஸில் ஒரு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது பஸ் பாடி பில்டிங் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஷேர்ஸில் போட்டுறாதீங்க. உதாரணத்திற்கு இந்த அசோக் லேலண்ட், டாட்டா, இந்த மாதிரி இருக்கிற ஷேர்ஸில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் உட்காந்து ஏஞ்சிருக்கும். அதையும் பார்த்துங்க. கொஞ்சம் லாங் டேர்மாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும். மூமெண்ட்டு கண்டினியூஷன் ஒரே இடத்துல உட்காந்து அப்புறமா ஏஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஷேர்ஸில் பார்த்து போடுங்க, எதை எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஆனால் லாபம் தரக்கூடியதாகத்தான் ஷேர்ஸ் நமக்கு அமைஞ்சிருக்காது, ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஷேர்ஸில் போடலாம். பிஸ்னஸ் அப்படின்ற பண்ணுறவங்களுக்கு முதல்லையே நம்ம பார்த்தோம் கலைத்துறை எப்படி சார் இருக்கும். சின்ன துறையாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், கலைத்துறை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த கலையாக இருந்தாலும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் துறை நல்லா இருக்குது. ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ரீட்டைல் பிஸ்னஸை விட சிறு குறு தொழில் வியாபாரிகளை விட பெரும் தொழில் வியாபாரிகளுக்கு, ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள், யாருக்கு சார் இடர்பாடு வரும்னா இந்த டிரைவர்ஸு, லாங் டிரைவ் போகிறவங்க, டூரிசம் கைட்ஸு, இவங்கள்லாம் அடிக்கடி இடமாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாறுதல் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவர்களுக்கு பிரச்சனை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. எந்த மாதிரி பிரச்சனை உள்ளுக்குள்ளெல்லாம் போய் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அது நம்ம மனசில் வச்சுக்கலாம். பிரச்சனை வந்ததுன்னா ஏதோ பிரச்சனை வருதுன்னு நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு மனசில் நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு சின்ன அவப்பெயர் வருவதற்கும், ஆனால் அதுலேருந்து நம்ம வெளில வந்துடுவோம். ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால வெளியில் வந்துடுவோம், சௌக்கியமாக இருப்போம். ஆனால் அது சின்ன இடர்பாடு மனசுக்குள்ள ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அடுத்தது மெயினாக இந்த அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் எப்படி சார் இருப்பாங்க, அதுதான் நமக்கு தேவை. மெயினாக இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க சார். ஒன்று நீங்கள் அரசியல்வாதியாக இருந்துருங்க, இல்லை ஆன்மீகவாதியாக இருந்துருங்க. அரசியல்வாதியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. அந்த குரு பயிற்சி ஓஹோன்னு இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நினைத்ததை சாதிக்க முடியலனாலும் அவர்கள் சாதிக்கக்கூடியது மேன்மையானதாக இருக்கும். சார் புரியல சார், இன்னும் கொஞ்சம் ப்ளெயினாக சொல்லணும் அப்படின்னா, நான் நினைக்கிறேன், இப்போ நான் ஒரு செலக்ட் ஆகிட்டேன், எம்எல்ஏ ஆகிட்டேன், ஆனால் எனக்கு மந்திரி பதவி கிடைக்கல அப்படின்னு இருந்தால் கூட மந்திரிக்கு என்னென்ன வாய்ப்பு வசதிகள் இருக்குமோ அண்டர்லைன் அதெல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. நம்ம முயற்சி எடுக்கணும். எடுத்தோம்னா இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கான் குரு பகவான் துளாராசிக்காரர்களுக்கு. அதனால் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் ரொம்ப ஈடுபாட்டோடு செய்யுங்கள், எதிர்பார்ப்போடு செய்யுங்கள். ஏமாற்றம் மிஞ்சுவதில்லை, ஏற்றங்களே உண்டு. இப்போது நம்ம சித்திரை சுவாதி விசாகம் பார்த்தோம். சித்திரை அப்படின்னாலே மிருகசீரிஷம் சித்திரை ஆகட்டும் செவ்வாயினுடைய கால், சுவாதி அப்படிங்கிறது ராகுனுடைய கால் தெரியும். விசாகம் முருகன் குருவனுடைய கால்.
அதனால் இப்போ நமக்கு என்ன திசை நடக்கிறதுனா மேஜராக கிட்டத்தட்ட ஒரு குருனுடைய கடைசி இல்லையா 18-25 வயசுக்கு அப்புறம் தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம். ஏன்னா 25 to 65 தான் நம்ம காணொலிகள் பார்க்குறோம். என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த காணொலியை ஃபாலோ பண்ணுறதுக்கு திரும்பி அகைன் சொல்கிறேன், சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய காணொலிகள் நமக்கு வாழ்க்கைன்றது எதிர்பார்ப்பு இல்லையா. அதனால் குரு திசை அல்லது சனி திசை மேஜராக இந்த 2 தான் இருக்கும். சித்திரை அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 30-35 வயசில் இருக்கிறவர்களுக்கு. அடுத்தது புதன் கேது திசைகள் ஒரு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இப்போ முதல்ல சனி திசை பார்த்திங்கன்னா குரு திசையில் இருப்பவர்களுக்கு ஃபேகனில் இருப்போம் சார். 25 வயசுனா கிட்டத்தட்ட 16-26 வயசு சுவாதியாக இருந்தாலும் சித்திரையாக இருந்தாலும் 25 வயசுக்கு மேலே குரு திசை அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும். குரு திசை 16 வருஷம் இல்லையா. ஒரு 25-35 வயசு வரைக்கும் குரு திசை ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் குரு நமக்கு 9ஆம் வீட்டுக்கு வரார், லாபத்துக்கு வரார். அதனால் நிச்சயமாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனவர்களுக்கு அப்படின்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு முயற்சி செய்தால். முயற்சி எடுக்கலைன்னா எப்படி சார் கிடைக்கும்? முயற்சி செய்யணும். முயற்சி செய்யக்கூடிய எந்த விதமாக இருந்தாலும் இந்த குரு நம்ம கொடுத்துருவார் சார். நாம் முயற்சி செஞ்சோம்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எதை முயற்சி செய்தாலும் நமக்கு வெற்றி தான். ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், வீடு கட்டணும், லோன் வாங்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை நம்ம வெளிநாடு போகணும், அதற்கான விசா வாங்கணும், எந்த முயற்சி செஞ்சாலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த எஸ்பெஷலி குரு திசையில் இருப்பவர்களுக்கு நல்ல வெற்றி தான். அடுத்தது சனி திசை. பேசிக்காக கடைசியில் பார்க்கலாம் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும்னு. சனி திசையில் இருப்பவர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை இருக்கும் சார். 19 கிட்டத்தட்ட 10 வயசில் வருது சனி திசைன்னு. இப்போ 19-29 வயசு கிட்டத்தட்ட இருக்கும் சனி திசை. சனி திசை இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். சனி 6ஆம் வீட்டில் இருக்கான். தன்னுடைய 7ஆம் பார்வையார் நம்முடைய 12ஆம் வீட்டை பார்க்குறான். அது மட்டும் இல்லை 3ஆம் பார்வையார் 8ஆம் வீட்டை பார்க்குறார். இதனால் உடல் உபாதைகள் வருவதற்கு நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன் என்னென்ன உபாதைகள் வரும் அப்படின்னு. அந்த சின்ன சின்ன உபாதைகள் வரும், பிரச்சனைகள் வரும். வீடு மனை வாங்கச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். அவசரப்பட்டு காலை விட்டுற வேண்டாம். ஒரு வாடகை வீட்டுக்கே போகிறோம் சார், வாடகை வீட்டிலே போகிறோம். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மே மாதம் ஜூன் மாதம் பார்க்குறோம், தண்ணி தேங்காதுன்னு போயிடுறோம். அதுக்கப்புறம் தண்ணி வர்றது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் எதிர்பார்த்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க. அந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் வரும் சார். என்ன பிளான் பண்ணாலும் நம்ம எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அது ஒரு இதில் நம்முடைய ஜாதகத்திலே அப்படியே வச்சிருக்கு, என்ன பண்ணுறது இல்லையா. இது சனி திசை இருப்பவர்களுக்கு. அடுத்தது புதன் திசை, புதன் கேது திசை இருப்பவர்கள். கிட்டத்தட்ட புதன் கேதுன்னா 17-24 வயசு, அந்த 24 வருடங்கள் கிட்டத்தட்ட நமக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை எப்போ வரும் அப்படின்னா 46-45 வயசில் வரலாம். விருச்சிக நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழியாகவே வரும். 19-6-25, 27-28 வயசில் வரலாம், 30 வயசில் வரலாம். இவர்களுக்கு புதன் திசையாக இருந்தாலும் கேது திசையாக இருந்தாலும் ரெண்டுமே நல்ல பலனை தரும். 12ஆம் வீட்டுக்குடையவன் புதன், 12க்கும் 9க்கும் உடையவன். ஏன்னா அந்த 9ல் தான் குரு இருக்கார். 1 ப்ளஸ்ஸு 1 மைனஸு. இட் இஸ் அ பேலன்சிங் வேர்ல்டு. எதுவாக இருந்தாலுமே ஒரு நல்லது ஒரு கெட்டது, ஒரு மேடு ஒரு பள்ளம் இல்லையா. கடல் ஆழம் மலை உச்சி இப்படி தான் இருக்குது. அதனால் புதன் கூட சேர்ந்த குரு, ஆனால் 12ஆம் வீட்டுக்கும் அவன் தான் அதிபதி. அதனால் நமக்கு இந்த புதன் திசையும் அதற்கு ஒட்டி வரக்கூடிய கேது திசையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை தருவதற்கு. என்ன சார் பிரச்சனை இருக்குன்னா, சில பிரிவு இருக்கும் சார். அந்த பிரிவு நல்லதாக தான் இருக்குன்னா, அந்த வீட்டில் 9ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கார், அவனும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி பிரிவு இருக்கும். அந்த பிரிவு நல்லதாக இருக்கும். ப்ரமோஷனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் போகலாம், அல்லது நம்ம வேறு ஒரு கம்பெனி மாறலாம், அல்லது இடம் பெயரலாம், அல்லது வீட்டை விட்டு வேறு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்லேருந்து டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் போகலாம். இப்படியாக ஒரு இடமாறுதல் இருக்கும், ஒரு பிரிவும் கூட சேர்ந்திருக்கும். எஸ்பெஷலி புதன் திசை கேது திசையில் இருப்பவர்களுக்கு. இப்போ இதெல்லாம் சாதாரணமாக பார்த்தோம். இந்த நமக்கு என்னென்ன ஏதாவது செஞ்சால் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குமா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது மகாலட்சுமியினுடைய காலை பிடிச்சிக்கணும் சார். எதுவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை சொல்லிடுவாங்க. வெள்ளிக்கிழமைகள் ஈவினிங் 7 to 8. சார் எனக்கு ஸ்லோகன் தெரியாதே சார், கவலையே வேண்டாம், நமக்கு இப்போல்லாம் கேட்ஜெட்னு இருக்குது, அதில் போட்டு விட்டுருங்க. வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் அதையே ஃபாலோ பண்ணிடுவாங்க. சின்ன விஷயந்தான் கனகதார ஸ்தோத்திரம் அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி இருக்குது. அஷ்டோத்திரம் இருக்குது, லக்ஷ்மி அஷ்டோத்திர நாமாவளி இருக்குது. இதே வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு வரலாம். மார்னிங் 6 to 7, ஈவினிங் 7 to 8. இது வந்து ஒரு 21 வாரம் நம்ம பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக, சார் நான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக வேறு கம்பெனி போகணுன்னு எதிர்பார்க்குறேன், ப்ரமோஷன் வரணும்னு எதிர்பார்க்குறேன், என்னுடைய தாய் தந்தையருக்கு உடல் நலம் ரொம்ப நாளாக அடுத்தபடியாக இருக்காங்க, நலமாகணும்னு எதிர்பார்க்குறேன், அல்லது எனக்கு என்னுடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும்னு, இப்படியெல்லாம் நினைக்கக்கூடியதெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு கொடுக்கக்கூடியது இது ரெண்டும் தான். இதை 11 வாரம் 21 வாரம் அதை மற்றவங்ககிட்ட கேட்டு எப்படி பண்ணலாம் தெரிஞ்சுங்க. இதை செய்து வந்தோமையானால் நிச்சயமாக நமக்கு மேன்மை உண்டு. இதை தவிர ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எல்லா காணொலியிலையும் சொல்கிறது, குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. நமக்குன்னு வழிகாட்டுறது நம்முடைய குலதெய்வமும் நாம் எதிர்பார்த்துருக்கக்கூடிய இஷ்ட தெய்வமும் தான். எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வீரபத்ர சுவாமி ரொம்ப பிடிக்கும், என்னுடைய எல்லைச்சாமி என் ஊர்லேருந்து நான் வெளில கிளம்பி வரைச்சி அதுதான் எனக்கு வழி, கடைசி வரையில் திரும்பி போகிற வரைக்கும் என் கூடவே எடுக்கிறது எல்லைச்சாமி தான். இப்படியாக நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வத்தை வழிபாட்டை விட்டுறாதீங்க. எப்போ முடிகிறதோ அப்போ போய் ஒரு எண்ணெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம குலதெய்வம் போச்சும் இஷ்ட தெய்வம் போச்சும் விளக்கு போடுறது கூட அபிஷேகம் பண்ணிச்சு எண்ணெய் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எண்ணெய்க்கு காசு கொடுத்துட்டு வாங்க, அல்லது எண்ணெய் முடிஞ்சால் வாங்கி தந்துட்டு வாங்க. குலதெய்வத்திற்கு அபிஷேகத்திற்குன்னு ஒரு 1 லிட்டர் எண்ணெய். நீங்கள் இந்த பெருமாள் கோயில், சிவன் கோயில், நிறைய கோயில், அம்மன் கோயிலெலாம் போனீங்கன்னா கூட எண்ணெயால் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க, காப்பு பண்ணுவாங்க, ஒரு 2 மாதம் எண்ணெயோடு இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி தான், விளக்கேற்றுறதுக்காக இருந்தாலும் சரி தான், மிக மிக நல்லது. இதை செய்து வந்தோமையானால் துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த 2.5-3 வருடங்கள் மட்டும் இல்லை, அடுத்த 3-3.5 வருடங்கள் ஏற்றமும் மாற்றமும் தான் இருக்கும். வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் என்பது நமக்கு நிச்சயமாக உண்டு. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.